அனைவருக்கும் வணக்கம். தினமும் 50 கலைச்சொற்களில் பார்ட் 2 வீடியோ வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் டிஎன்பிஎஸ்சின்னு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஓமை அப்படின்னா பேரபிள். ஓமை என்றால் என்னது? பேரபிள். காடு அப்படின்னா ஜங்கிள். இப்போ நம்ம ஒரு மூவியெல்லாம் பார்க்கும்போது அந்த காடு ஃபஸ்ட்டு என்ட்ரியில் வந்துட்டு காட்டுக்குள்ளே ஜங்குன்னு குதிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு ஞாபகம் வந்துடும், காடு அப்படின்னா ஜங்கிள், ஜங்குன்னு குதிப்பாங்க. பனைவியல் அப்படி என்றால் நமக்கு தெரியும் ஃபாரஸ்ட்ரி அப்படின்ட்டு. கதைப்பாடல் அப்படின்னா பிளானட். இப்போ பியானோ வாசிப்பாங்க. இப்போ ஒரு மூவி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு கதை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் மியூசிக்கு, சாங்ஸு இதெல்லாம் நிறையா இருக்குல்ல, அப்படியே பியானோ வாசிப்பாங்க. அதில் கதைப்பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிளானட். துணிவு அப்படின்னா கரேஜ். நம்ம துணிவாக இருந்தாவே வந்துட்டு யாருக்குமே பிடிக்காது. இப்போ நம்ம பைக் ரைட் போகிறோம், இது என்னது பொண்ணுங்களாம் வந்துட்டு பைக் ரைட் போகலாமா, அது செய்கிறாங்க இது செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போனா கரிச்சு கொட்டுகிட்டே இருப்பாங்க, அப்போனா கரேஜ். தியாகம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ், இது நமக்கு தெரியும். பேச்சாற்றல் அப்படின்னா எலிக்யூஷன். பேச்சாற்றல் என்றது எலிக்யூஷன். ஒற்றுமை அப்படின்னா யூனிட்டி, நமக்கு தெரியும். முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன். முழக்கம் என்றால் என்னது? ஸ்லோகன். சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி. சமத்துவம் என்றால் என்னது? ஈக்குவாலிட்டி. துறைமுகம் அப்படின்னா ஹார்பர், அது நமக்கு தெரியும். புயல் அப்படின்னா ஸ்ட்ரோம். இப்போ வந்துட்டு புயல் அடிக்கும்போது வந்துட்டு என்ன பண்ணும், காற்றா பறக்கும். அது நமக்கு கண்ணில் வந்துட்டு தூசிலாம் பதிஞ்சிடும் மாதிரி வந்துட்டு இது ஸ்ட்ரோம் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மாலுமி அப்படின்னா செயலர். மாலுமி என்றால் என்னன்னா, மாலுமிங்கிறது வந்துட்டு ஒரு படகு ஓட்டுறவர் வந்து குறிக்கும். அதற்கு பேர் தான் மாலுமி. மாலுமி என்றால் என்னது? செயலர். அங்கூரம் அப்புறம் வந்துட்டு ஆங்கர். நீங்கள் வந்து ஆங்கர் வச்சுக்கிறீங்க. ஏங்கர் அது பேர். ஆங்கர்னு எதுக்கு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன்னா, அவங்க வந்துட்டு இப்போ ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மனசில் எல்லார் மனசுலையுமே எப்படி பதிகிற மாதிரி இருக்கணும் அவங்க ஸ்பீச்சு. சும்மா வந்துட்டு ஏனோ தானோன்னு வந்து பேசிட்டு போனால் வந்துட்டு அது கரெக்டாக இருக்காது. அவங்க வந்துட்டு அது மேடைக்கு வச்சுக்க மாட்டாங்க. இப்படி பேசுகிறது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தெளிவாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுகிறது வந்துட்டு மற்றவங்களுக்கு ஈஸியாக பதியணும், நங்கூரம் பதிகிற மாதிரி பதியணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதற்கு பேர் தான் நங்கூரம், ஆங்கர். கப்பல் தளம் அப்படின்னா ஷிப்யார்டு. கப்பல் தளம் என்றால் என்ன? ஷிப்யார்டு. பட்டம் அப்படின்னா டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். கல்வி அறிவு அப்படின்னா லிட்டர்சி. கல்வி அறிவில் என்றது லிட்டர்சி. நீதி அப்படின்னா மாரல். நீதி என்றால் என்ன? மாரல். சீருடை அப்படின்னா யூனிஃபார்ம். வழிகாட்டுதல் கைடன்ஸ். ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின். நெக்ஸ்ட் வந்து படைப்பாளர் அப்படின்னா கிரியேட்டர். படைப்பாளர் என்றனா கிரியேட்டர். சிற்பம் அப்படின்னா ஸ்கல்ப்சர். கலைஞர் அப்படின்னா ஆர்டிஸ்ட். கலைஞர் என்றால் கலைச்சொற்கள் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டிஸ்ட். கல்வெட்டு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கல்வெட்டு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். பெருங்கடல் அப்படின்னா ஓஷன். நம்ம பெருங்கடல் நமக்கு தெரியும், அதற்கு பேர் தான் ஓஷன். வறுமை அப்படின்னா பவர்ட்டி. வறுமை என்றால் பவர்ட்டி. கடமை அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. கடமை என்றால் என்னது? ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் எதுக்கு 1க்கு 2 டைம் சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு மெமரி ஆகும். கற்றலில் கேட்டல் நன்று அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. அதுக்காண்டி தான் நான் 1க்கு 2 டைம் சொல்லி பார்க்குறேன். நீங்களும் வந்துட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மெமரி ஆகிடும். ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி. ஒப்புரவு நெறி என்றால் ரெசிப்ரோசிட்டி. இதெல்லாம் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கிறேங்க. லட்சியம் அப்படின்னா ஆம்பிஷன். உனக்கு என்ன ஆம்பிஷன் அப்படிலாம் கேட்குறாங்க, அந்த மாதிரி வச்சுக்கிறேங்க. அயலவர் அப்படின்னா நெய்பர். இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதை வந்து அயலவர், அடுத்த வீட்டுக்காரங்க. அயலவர் அப்படின்னா நெய்பர். நற்பண்பு கர்ட்டசி. நற்பண்பு என்றால்னா கர்ட்டசி. ஈகை அப்படின்னா ஷேரிட்டி. இப்போ வந்துட்டு இந்த கம்பெனியில் நான் வந்துட்டு ஷேரிட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஈகை அதற்கு பேர். கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி. நான் ரொம்ப வந்துட்டு என்னுடைய விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னா டிக்னிட்டி. கொள்கை அப்படின்னா டாக்ட்ரைன். இந்த மாதிரி வந்துட்டு டாக்டர் கலைஞர், இந்த மாதிரி அவங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இந்த மாதிரி அவங்களுக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னா அந்த கொள்கை கோட்பாடுன்ட்டு இருக்கும்ல, அதனால் டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கை. நீங்கள் டாக்டர்னா அப்போ அந்த மருத்துவத்துக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, போட்டுறக்கூடாது. தத்துவம் அப்படின்னா ஃபிலாசபி. தத்துவம் என்ன? ஃபிலாசபி. நேர்மை அப்படின்னா
இன்டிகிரேட்டி நேர்மை என்றால்னா இன்டிகிரேட்டி. வாய்மை அப்படின்னா சின்சியாரிட்டி. நான் பேசுகிறது ரொம்ப சின்சியராக இப்படி சின்சியராக இருப்பேன். நான் தப்பி தவறு கூட தப்பாக பேசிடக்கூடாது. நான் ரொம்ப சின்சியாரிட்டியாக இருப்பேன் அப்படின்னா வாய்மை அப்படின்னா சின்சியாரிட்டி. உபதேசம் அப்படின்னா உபதேசம் என்றால் ஃப்ரீச்சிங். உபதேசம் என்றால் ஃப்ரீச்சிங். வானியல் அப்படின்னா அஸ்ட்ரானமி. வானியல் அப்படின்னா அஸ்ட்ரானமி. அழகியல் அப்படின்னா எஸ்தட்டிக்ஸ். அழகியல் அப்படின்னா எக்ஸடிக்ஸ். தூரிகை அப்படின்னா ப்ரஷ். நீங்கள் வந்துட்டு தூத்துறாங்க பார்த்தீங்களா, வந்துட்டு ப்ரஷ்னால் என்ன பண்ணுவாங்க, தூசிலாம் தூத்துவாங்க, அதனால் தூரிகைனா ப்ரஷ். கருத்து படம் அப்படின்னா கார்ட்டூன். கருத்து படம் என்னன்னா கார்ட்டூன். நவீன ஓவியம் அப்படின்னா மாடர்ன் ஆர்ட். நவீன அப்படின்னு வச்சா அது மாடர்ன் நமக்கு தெரியும். ஓவியம் அப்படின்னா ஆர்ட், மாடர்ன் ஆர்ட். நாகரிகம் அப்படின்னா சிவிலைசேஷன். நாகரிகம் என்றால்னா சிவிலைசேஷன். அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட். இப்போ வந்துட்டு அப்படின்னா வந்துட்டு பெண்கள் அவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அறுவடை பண்ணுவாங்க. அப்படின்னா வந்துட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்க, ஹார்வெஸ்ட். இப்போ ஹிஸ்னால் வந்துட்டு பாய், ஹர் அப்படின்னா கேர்ள் அப்படின்னு இருக்கும்ல, அப்படின்னா அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட். நீர்ப்பாசனம் அப்படின்னா இரிகேஷன். இது வந்துட்டு இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். நீர்ப்பாசனம் அப்படின்னா இரிகேஷன். அயல்நாட்டினர் அப்படின்னா ஃபாரினர். அயல்நாட்டினர் அப்படின்னா ஃபாரினர். வேளாண்மை அப்படின்னா அக்ரிகல்ச்சர். கவிஞர் அப்படின்னா போயட். 50 வந்துட்டு கலைச்சொற்கள் பார்த்தாச்சு. தினமும் 50 கலைச்சொற்கள் ஒரே நாளாக வந்துட்டு எல்லாமே படிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா மாத்திரம்தான் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். வந்துட்டு சிறுக சிறுக சேமித்தா தான் வந்துட்டு பணத்தை சேமிக்க முடியும். அதே மாதிரி நம்ம சிறுக சிறுக படித்தா தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக படித்து நம்ம எக்ஸாமில் வந்துட்டு பாஸ் பண்ணி நம்ம ஒரு வேலைக்கு போக முடியும், அரசு வேலைக்கு. வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.